முதல் சுற்றுக்கு எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். வாவ், மிகவும் அழகாக இருக்கிறது. அது முடிஞ்சிடும். பாட்டி எப்போதும் தன் பேத்திக்கு இனிப்புகளை தர தயாராக இருக்கிறார். டோனட் சமைக்கிறது மிகவும் எளிது. நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் ஒரு துண்டு மாவை வைக்க வேண்டும். மேலும் டோனட்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் மேலும் மாவு இருக்க வேண்டும். அற்புதம். நானும் அதே செய்கிறேன். எனது டோனட்கள் மட்டும் நிறமுள்ளவை மற்றும் பிரகாசமானவை இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மெதுவா இருக்கிறீர்கள். என் டோனட்ல ஏற்கனவே முடிஞ்சிட்டன. இப்பொழுது அவற்றை சிவப்பு குலேசில் மூழ்க வைக்க நேரம். இந்த டோனட்ல எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். சரி சரி சரி. பாருங்கள், இது இவ்வாறு நம்ப முடியாதது. வெள்ளை குலேசை சேர்க்க நேரம். இவ்வாறு அன்னும் சிறப்பாக இருக்கும். கை, நீ எங்கே? உன் உதவி தேவை. நல்ல வேலை. எனது பிடித்த ஸ்ட்ராபெரி சிறப்புக்கு நேரம் வந்துவிட்டது. நமக்கு சிரிஞ்சுகளை நிரப்ப வேண்டும். அதே போல ஊசிகள் மற்றவர்களில் நிஜமற்ற எதிர்வினையை ஏற்படுத்துகின்றன. பாருங்கள். ரெயின்போ பாட்டி, நான் என்ன கஜிகோ வந்திருக்கிறேன் பாருங்கள். ஏன் என்னை பயமுறுத்துகிறாய்? நான் ஏற்கனவே ஒரு முதிய பெண். பாட்டி, இது சிரப் தான். இவ்வளவு கவலைப்படாதீர்கள். சரி, கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் டோனட்டுகளில் பிரகாசமாக இருக்கும். அது சிரிஞ்சுகளை தூரமாக எடுத்துச் செல்லாது. அவற்றின் உதவியால் ஒரு பகுதி டோனட்டுகளை ஒரு தனித்துவமான முறையில் அலங்கரிக்கலாம். மேரி இதை நிச்சயமாக விரும்ப மாட்டாள். டோனட்டுகளை அலங்கரிக்க சாதாரண பொடித்த சர்க்கரை போதுமானது. என் டோனட்ஸ் அலங்காரம் இல்லாமல் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆனால் நான் கொஞ்சம் நிறம் தூவல்கள் சேர்த்தால் அது அருமையாக இருக்கும். இந்த முட்டாள் ஜாடியை திறக்க மட்டுமே உள்ளது. வா ஆஃப். ஓ, நீ என்ன செய்தாய்? எந்தவித அவமதிப்பும் இல்லை. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஆனால் இப்போது நீங்களும் சுவையாக இருக்கிறீர்கள். எனக்கு இன்னும் சில டோனட் ஸ்பிரிங்கிள்ஸ் மீதம் இருக்கின்றன. மேரி, யாருடைய டோனட் சுவையாக இருக்கிறது என்பதை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. அனைத்து டோனட்களும் மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, ஆனால் புதன்கிழமை ஒரு வித்தியாசமானதை செய்தார். மிகவும் தனித்துவமான அலங்காரம். என்ன? இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. மேலும் ஸ்ட்ராபெரி சிறப்புடன் டோனட்ஸ் குடிக்கலாம். பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம். உங்களின் சில டோனட்கள் சாதாரணமாக இருக்கின்றன. எனக்கு இன்னும் சுவையாக ஏதாவது வேண்டும். சரி, இப்போது ரெயின்போவின் டோனட்ஸை முயற்சிக்க வேண்டும். பார்க்கலாம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது வெற்றியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ரெயின்போவா அல்லது வென்ஸ்டேவா? ஆனால் இன்னும் வென்ஸ்டே அதிகமாக பிரபலமாக இருக்கிறார் மற்றும் அவரது டோனட்ஸின் சுவை சிறந்ததாக இருக்கிறது. நான் இதை தெரிந்தேன். இரண்டாவது சுற்றில் எனக்காக பாஸ்தா சமைக்க வேண்டும். வாவ், இது முடிஞ்சிடும். சரி, நான் நூடுல்ஸ் சமைக்க முடியும். சரி, நான் அதை சமைப்பேன். சரி, ஆரம்பிக்க நேரம் ஆகிவிட்டது. முதலில் ஒரு பகுதி ஸ்பெகட்டி சமைக்க வேண்டும். நேரமாகிவிட்டது. ஆனால் முதலில் நீர் போதுமான அளவு சூடாக உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும். நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்? ஒரு கை இருக்கும்போது பாத்திரத்தில் சென்று நீரை சரிபார்க்கவும். இப்ப ஃபேன்ட்டு நான் பார்க்கிறேன். தண்ணீர் தயாராக உள்ளது. அதில் ஸ்பெகட்டி செய்யலாம். அதை செய்யலாம். ஆனால் நான் வாங்கிய நூடுல்ஸை பயன்படுத்த விரும்பவில்லை. நான் அதை எனது கையால் சமைக்க விரும்புகிறேன். மேலும் எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது. நீங்கள் மாவுடன் தொடங்க வேண்டும். ஓ, உங்களுக்கு ஆசீர்வாதம். நன்றி. நான் கிட்டத்தட்ட எல்லா மாவையும் சிந்திவிட்டேன். நீங்கள் ஒரு முட்டையை மாவில் உடைக்க வேண்டும். பின்னர் இந்த கலவையை மாவாக மாற்ற வேண்டும். இந்த மாவை சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிறங்களில் வரையப்பட வேண்டும். அப்போதுதான் அது நிறமுள்ள ஸ்பெகட்டி ஆகும். பிறகு ஒவ்வொரு குழம்பையும் நீட்ட வேண்டும். இதை செய்யலாம். பிறகு அனைத்து பட்டைகளையும் சேர்த்து அவற்றை தேவையான துண்டுகளாக வெட்டவும். இதை செய்யலாம். எனக்கு உண்மையில் ஒரு வானவில் உள்ளது. வீட்டில் தயாரித்த நூடுல்ஸ் எப்போதும் சிறந்தவை. அதை பாருங்கள். இப்போது கொஞ்சம் மாவு போட்டு அதை பாத்திரத்தில் வைக்கலாம். இது சமைக்க தயாராக உள்ளது.
கடையச வாங்கிய ஸ்பெகட்டி கூட அன்புடன் செய்யலாம். ஓ, இந்த தேநீர் என் கண்ணாடிகளை மூடிவிட்டது. நான் எதையும் சரியாக பார்க்க முடியவில்லை. நான் கெட்சப் சரியாக ஊற்றுகிறேனா? நல்ல பெண், எனக்கு உதவுங்கள். என்ன இது? பாட்டி, கவனமாக இரு. ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். எனக்கு ரெயின்போவின் பாஸ்தாவை வண்ணமயமாக்கும் யோசனை பிடிக்கும். ஆனால் அதை ஏன் வண்ணமயமாக்க வேண்டும்? இது மோசமாக இருக்கிறது. நூடுல்ஸ் கருப்பாக இருக்க வேண்டும். கை, எனக்கு உதவுங்கள். சரியான முறையில் செய்வோம். அதற்காக நான் நண்டுமை பயன்படுத்துவேன். அப்படியே டாடம். சிறிது குலுக்குவோம். கண்டுபிடிக்க காத்திருக்கிறேன். ஆம், அது மிகவும் நன்றாக தெரிகிறது. சாதாரண கேட்சப் கூட அதில் மிகவும் குளிர்ச்சியாக தோன்றும். மற்றும் ஜெல்லி கண்களின் உதவியுடன் கலவையை முழுமைப்படுத்தலாம். ஆம். வெட்னஸ்டே மீண்டும் அனைவரையும் பயமுறுத்த விரும்புகிறார். என் பாஸ்தா முற்றிலும் வேறுபட்டது. இது பிரகாசமாகவும் மிகவும் அழகாகவும் உள்ளது. மேரிக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். புதன்கிழமை நீ மீண்டும் ஒரு கொடூரமான காரியம் செய்திருக்கிறாய். எனக்கு இந்த பாஸ்தா குறைந்தபட்சம் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். முயற்சி செய்வோம். வா, கணவாய்மை உணவை கெட்டதாக மாற்றுகிறது. வெறுக்கத்தக்கது. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம். குழந்தையாக இருந்தபோது அவளின் ஸ்பெகட்டி எனக்கு மிகவும் பிடிச்சது. இது ரொம்ப சுவையா இருக்குது. வாவ், ரெயின்போவும் தனது சிறந்ததை செய்தார். பார்ப்போம். அது உண்மையில் நல்லதாக மாறியது. இதுவே வெற்றியாளர். அற்புதம். இந்த முறை எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய். எனக்கு குடிக்க ஏதாவது வேண்டும். அது முடிஞ்சுவிடும். நான் உனக்கு ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். மிகவும் சரி பேத்தி. மிகவும் ஆரோக்கியமான காக்டெயிலை செழிப்பேன். நீங்கள் செலரியோடு தொடங்கணும். இறுதியில் அது வீணா இல்லை. அதை அது மட்டும் ஒரு சுவையான காக்டெயிலுக்கு போதுமானது. நான் ஏற்கனவே எனது காக்டெயிலை தயாரிச்சு விட்டேன். அதனால அதை ஒரு கண்ணாடியில ஊத்துவோம். சரியானது. நான் என் காக்டெயிலை சில நச்சு கழிவுகள் காண்டிகளுடன் செய்ய போகிறேன். இவற்றை அச்சுகளில் பகிர்ந்து பின்னர் அவற்றை ஒரு பெரிய லாலிபாப் ஆக மாறுவதற்காக அடுப்பில் வைக்க வேண்டும். அப்படி என்றால் இது செய்யலாம். கவனமாக. சரியாக இருக்கிறது. மிட்டாய்கள் உருகும் போது சில செல்ஃபிகளை எடுக்க நேரம் வந்துவிட்டது. மற்றும் சில மிட்டாய்களை நீங்களே சாப்பிடுங்கள். தயாரா? இப்போது பல சிறிய மிட்டாய்கள் ஒன்று சேர்ந்து பெரியதாக மாறிவிட்டன. எனவே எனக்கு ஒரு சுவையான கண்ணாடி கிடைத்தது. ஒவ்வொன்றும் M&M காண்டிகள் நிரப்பப்படும். அவற்றை நான் முன்கூட்டிய நிறங்களால் பகிர்ந்து விடுவேன். அதை திறந்து ஊற்றி வரிசைப்படுத்துவோம். நான் இங்கே நீலத்தை வைக்கிறேன், பச்சை மற்றும் மஞ்சள். ஸ்ப்ரைட் இந்த காக்டெயிலின் அடிப்படையாகும். ஓ, சோடா எப்படி சிதறுகிறது என்று மறந்துவிட்டேன். இப்போது ஸ்ப்ரைட் போல சுவைக்கிறது, ஆனால் அது பரவாயில்லை. காக்டெயில் எந்த விதத்திலும் கெடாது. கடைசியாக நான் கொஞ்சம் விப்ட் கிரீம் மற்றும் வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்க்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. அற்புதம். அப்படி என்றால் மேலே கொஞ்சம் நிறமுள்ள தூவிகள் மற்றும் லாலிபாப்ஸ். அவற்றில் எப்போதும் அதிகமாக இருக்க முடியாது. கடைசி சிறிது. சரியானது. நல்லா இருக்குது. ஓ, எண்ணெய். இறுதியாக இப்போது நான் ஒரு மிக சுவையான மற்றும் அழகான காக்டெயில் செய்ய முடியும். முதலில் நான் ஸ்ட்ராபெரி சிரப்புடன் ஒரு கண்ணாடியை அலங்கரிப்பேன். என் காக்டெயிலின் அடிப்படை ஸ்ப்ரைட்டாக இருக்கும், ஆனால் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான நிறம் தர மாட்டேன். ரெயின்போவின் ஸ்கிரீமை இப்போதான் சுடோ. எனக்கும் அது தேவை. என்ன? நன்றி. மிகவும் நன்றாக செய்தீர்கள். கிரீம் ஜெல்லி கண்களுக்கு சிறந்த ஆதரவாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப். மேரி, கொஞ்சம் நேரம் வந்துடு. புதன்கிழமை ஏன் எல்லாவற்றையும் இவ்வளவு பயங்கரமாக மாற்றுகிறாய்? இந்த திகிலை காண முடியாது. இது குறைந்தபட்சம் சுவையாக இருக்குமா என்று நம்புகிறேன். இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. ஒரு சிற்றுண்டியாக ஜெல்லி கண்களை வைப்பது ஒரு அற்புதமான யோசனை. என்ன? ஐயோ,
பாட்டி, நீ செலரி காக்டெயில் மீண்டும் செய்தாயா? எனக்கு அது பிடிக்காதென்று நீ அறிவாய். அதை குடிக்க மாட்டேன். ரெயின்போவின் காக்டெயில் செய்யலாம். வாவ், இது ஒரு பிரமாதமான யோசனை. ஓ ஓ ஓ ஓ ஆமா, சரி சரி சரி. ரெயின்போ, நீர் நிச்சயமான வெற்றியை பெறுகிறீர். வாழ்த்துக்கள். என் முயற்சிகள் இறுதியாக கவனிக்கப்பட்டன. எனக்கு ஒரு சாலட் தயார் செய். சீசர் சாலட். எளிது. சிக்க முடியும். சாலட் நல்லது. ஒரு நல்ல சீஷர் சாலட் செய்ய முட்டைக்கோஸ் படுத்த வேண்டும். இது அந்த சாலட்டின் அடிப்படை. சேர்க்கலாம். அதை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். அதை அப்படியே நறுக்கி இந்த சாலட் மீது வைக்கலாம். டொமேட்டோ இல்லாமல் எந்த சீஷர் அவையும் மிகவும் முக்கியம். மேலே சில கிராக்கர்கள் வைக்க மட்டுமே உள்ளது. சரியானது. சாலட் கிட்டத்தட்ட தயார். நீங்க சாஸ் சேர்த்து மேலே சிறிது சீஸ் அரைக்கணும். ரொம்ப இருக்கு. அரசு சாலட்களை எங்கும் சாப்பிடலாம், ஆனால் சாப்பிடக்கூடிய காய்கறி மலர்களை நான் இன்னும் எங்கும் பார்க்கவில்லை. ரெயின்போ, நீ ஒரு மலர். ஏதோ ஒன்று எனக்கு சொல்லுகிறது, மேரி ஒரு உண்ணக்கூடிய மலர் கொத்தாக பரிசாக பெற்றதில்லை. அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் என்று எனக்கு தோன்றுகிறது. எவ்வளவு பயங்கரம். ரெயின்போ, இது சுவாரஸ்யம் இல்லை. இதை பாருங்கள் எப்படி இருக்க வேண்டும். சாதாரண மிளகாயிலிருந்து நான் உங்களுக்கு அழகான முகத்தை உருவாக்குவது எப்படி என்று கற்பிக்கிறேன். தலையின் அடிப்படை மிளகாய், உள்ளே தாமரை இலைகள் இருக்கும். தேனான வெள்ளரிக்காயில் நாக்கை உருவாக்குவேன். அடுத்தது கண்கள். நாங்கள் எங்கள் கண்களை ஒலிவ்களில் இருந்து உருவாக்குவோம். அவற்றை குச்சிகளில் வைத்து வைப்போம். நீங்கள் எல்லாவற்றையும் தக்காளியால் அலங்கரிக்கலாம். மேலும் மிளகாய் கொண்டு கொம்புகளை உருவாக்குவான். மேரே, வெற்றியாளரை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. ரெயின்போ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. யாரும் எனக்கு உண்மையில் காய்கறி மலர் கொத்து கொடுத்ததில்லை. முயற்சி செய்வோம். ஆஹா, இது வெறும் காய்கறிகள். பாட்டி, ஆனா நீ கேள்விப்பட்டிய? எனக்கு உங்க சீஷர் மிகவும் பிடிக்கும். இந்த சுற்றில நீங்கள் வெல்லும் வாய்ப்பு மிக அதிகம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. நீங்க இதை பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆமா. ஓ, புதன்கிழமை. இந்த முறை என்ன யோசிச்சிருக்கிறா? என்ன ஒரு பயங்கரமான தலை. எனக்கு ஒலிவ்ஸ் பிடிக்காது. இல்லை, இது அருவருப்பாக இருக்கிறது. இந்த சுற்றில் வெற்றி பாட்டிக்கு செல்லும். அவர் உண்மையில் ருசியான சீஷர் செய்தார். நான் வெல்ல போறேன் என்று எனக்கு தெரியும். குப்பையாத்தானை அழுத்தப்பே ஆகிறார்கள். எம்மா, அதை நீங்க தான் அழுத்த போறீங்க. நான் நீல பெட்டியில் உட்கார்ந்திருக்கிறேன். எனவே நீலம் துடுப்பை நம்புறேன். எம்மா, மன்னிக்கவும், ஆனால் இதை நீங்கள் சமாளிக்க முடியும். அருவருப்பானதும் நான் நினைக்கிறேன் இது முடிப்படங்கள் பயன்படுத்தப்படுகிறதென. மன்னிக்கவும். நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கோழி கால் துண்டுகள் என்ன அர்த்தம்? என்ன இதனை சாப்பிட வேண்டியதுதான்? நீ உண்மையில் அவசியமா வேண்டுமா? ரொம்ப வெறுக்கத்தக்கது. என்ன பாத்தி, இப்படி வெறுக்கத்தக்கது எதுவுமே ஏற்கனவே நடக்காம இருந்தது. இத பார்த்தாலே கக்கின மாதிரி இருக்குது. அடுத்த பெட்டிக்கான நேரம் இது. நீல பொத்தானில் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று தோன்றியது. அப்படி இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும். அதுதான் சரி. மிராண்டா, வாழ்த்துக்கள். நீ வருட அதிசயம் எனக்கு என்று ஒரு கூழ்நார் கிடைச்சது. சரி, சாப்பிடுங்க. எவ்வளவு ஆதாரமாக இருக்கிறது. எனக்கு ருசியான மதிய உணவு கிடைக்கிறது. இதுவே இன்னும் சிறப்பா இருக்க முடியும். எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. இந்த பழக்கர்கள் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நிறுத்தவே முடியல. நான் முழுமையா சாப்பிட போறேன். நம்ம டயட் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ரொம்ப மெலிந்து உள்ளேன். அப்பா, நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்று நினைக்கிறேன். நான் அவ்வளவும் அசைய முடியவில்லை.
இந்த கோழி கால்களுக்கு என்ன செய்வது என்று இறுதியாக கண்டுபிடித்தேன். கிழவிகள் அவற்றால் முன்னுண்ணி செய்ய முடியும் என்று கேட்டேன். அதனால் என்ன செய்வேன்? நான் நண்டப்பாங்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் சிறுவனாக இருந்ததிலிருந்து எப்பொழுதும் ஒரு சூனிகராக இருப்பதையே கனவு காண்பதை விரும்பினேன். இப்போது என் கனவு நனவாகியது. இப்போது என் மருந்து வேலை செய்கிறதா என்பதை பார்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. ஹே ஜான், நீ என் சோதனை பொருளாக இருக்கிற. சுவையா இருக்குது. ஓ, கண்ணாடியில் என்ன இருக்குது? ஒரு பர்கருக்கு பிறகு கொஞ்சம் தாகமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? எனக்கு என்ன பிரச்சனை? கண்ணாடி என்ன மிகவும் பெரியதாக இருக்கிறது? ஓஹோ, இல்லை. அல்லது நான் மிகவும் சின்னவா இருக்கிறேனா? இது வேலை செய்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். உனக்கே அந்த பாடம். ஜான், இனிமேல் எனது பெட்டியில் ஆம் இல்லை. கோழிக்கால்களை வைப்பதை தவிர்க்கிறதுக்கு பிரச்சனை. என்னை வழக்கமான நிலைக்கு மீண்டும் கொண்டு வா. நான் சின்னவா இருக்க விரும்பவில்லை. கொஞ்சம் சின்னவா இருந்தால் கஷ்டமில்ல. வாங்க. அப்போதற்கு ஏன் சொல்லவில்லை? உண்மையிலே என்பதற்கே பூனை இருந்தது. ஆமா, இப்போ மீண்டும் நானே சிறியதாக இருந்து விட்டேன். நன்றி. இந்த முறை யார் முதல்ல இருக்க போறாங்க? வா. ஏமா, இந்த சுற்றில் நான் ஒரு சிவப்பு பொத்தானை தேர்வு செய்ய போகிறேன். சிறப்பு, ஏனில் அந்த பொத்தானுக்கு பின்புறம் நிறைய ஸ்ட்ராபெரி ஜாம் உள்ளது. உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் ஜாம் ரொம்ப பிடிக்கும். இது மிகுந்த இனிமையும் சுவையுமான ஒண்ணு. ஜாம்கள். இது என்ன பார்ப்போம். இது ஸ்ட்ராபெரி ஜாம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். அற்புதம். மூலக்காய்களை நான் குட்டிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம். அது எப்படி? நான் உன் மீது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதிர்ஷ்டம். கடந்த முறை நீலப்பொத்தானுடன் நல்ல தோற்றம். இம்முறை நீங்கள் குரங்கு மட்டுமே பிரியமாக கொள்ளும் சலுகையை பெறுகிறீர்கள். வணக்கம். நான் உங்களும் அவற்றை பிரியமாக கருதுவீர்கள் என நம்புகிறேன். ஏய், என்ன ஒரு வினாடி. சரி, மரபும் அழைப்பு. ரொம்ப முக்கிய சொன்ன விஷயம். ஒரு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட முடியாது. இங்க ஒரு முழு கூட்டம் இருக்குது. சரி, இவன் ரொம்ப அதிகம். ஆப்ஸ். செப்டரேஸ் இந்த வாழைப்பழங்கள் ஆத்தையும் சாப்பிடலாம். ஓ, அப்படினால அது எல்லாம். நான் மறந்து போனேன். ஒரு கடைசி வாழைப்பழம் உள்ளது. கவனமாக இருக்க. நீங்கள் என்னை கொல்ல முயற்சிக்கிறீர்களா? நான் உங்களிடம் ஏன் பேசுகிறேன்? எனது வாழைப்பழங்களை நான் சாப்பிட நேரமாகிவிட்டது. நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கலாம். மேராண்டா, நான் ஒரு குப்பை கூட இல்ல. அந்த தோள்களை வேற ஒரு இடத்துல போட்டு புரியும். நான் ஏயாவின் பண்டை அடைய முடிந்தது. நல்ல விஷயம். எதிர்முரண் ஜாம்காக சிறந்த கிண்டல் நினைத்தேன். இந்த வட்டத்தில மிராண்டா தொடங்க போகிறார். பச்சை நிற பட்டனுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். கெட்ட தேர்வு இல்லை. மஞ்சள் பொத்தானின் பின்னால் எனக்கு புதிய தேன் இருக்கிறது. நான் முதல்ல அதை முயற்சிக்கணும். மிக சுவையானது. மிரண்டா ஏமாற்றம் அடைய மாட்டாள். என்ன இது போகிறது? உடல் முழுவதும் பரவி வரும் இந்த ஒட்டும் மற்றும் கேவலமான பொருள். வெளியே போ. ஓஹோ, இது தேன். எவ்வளவு அற்புதமாக உள்ளது. தேனை விரும்புவது நான் தான் ஒரு வரல செம்ம. இந்த தேனீக்களும் விரும்புகிறது போல தென்படுகின்றன. அவள் உண்மையானவள். இருந்து வெளியே வாங்க. தேனீகளுடன் நட்பு வேண்டாம். வினோதமாக உள்ளது. மிராண்டா மற்றொரு பட்டனை அழுத்தினாள். சரி,
எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சதுக்க பிளாஸ் தண்ணிவைகள் தரத்தையும் கொட்ட முடியும். ஓ, பிராண்டாவுக்கு வெள்ளன்னு கூடவே நூடுல்ஸும் வேணும். அப்படியா, நீ கொஞ்சம் பால் சேர்க்க விரும்புறியா? சரி மிராண்டா, இந்த அனைத்து பொருட்களையும் உன்னிடத்தில் வாரிவிட நேரம் வந்து விட்டது. இது என்ன? நான் இன்னும் தேனை கூட தொட்டதில்ல. எனக்கு இந்த பொருட்கள் எல்லாம் ஏன் வேணும்? இப்போது நான் என்னாலே தேனை மிஞ்ச முடியாது. இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வா, அந்த மசோதா கேக் மேலே செழி போன்று இருக்கலாம். நான் பாலனும் சொல்லல. அதுதான் நான் மிகவும் இதுக்குத்தான் இந்த எல்லா விளையாட்டுகளையும் நான் களைத்து விட்டேன். சரி, பின்னர் நான் சவாலை தொடர்கிறேன். எம்மா, நீ ஒரே பேத்தானை அழுத்து. உங்க படுக்கை என்னை ஏமாற்றாது என்று நம்புகிறேன். அப்பாடி, அதை தேர்வு செய்யக்கூடாது, ஏனெனில் உங்கள் தலையில் முழுவதும் பொழியும் விஷயத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். செட் இன்வென்டரி ஜிலு காலங்கெட்டு காணியுள்ளது. அவை மிகவும் பயங்கரமானவை, மேலும் அவற்றுக்கு மிகவும் வேதனையுடைய பொறிக்கைகள் உள்ளன. மோசமானவர். என்ன காரணமா? ஓ, இதை என் மேல் எடுத்து விடுங்கள். ஏன் இந்த பொருள்கள் நகர்கிறதுகள்? ஓ மெய், வாய் வழி, அது ஆற்று நண்டு. பயமாகிறது. காரி, அவர்கள் என்னை மேலே உட்கார்ந்து. நீ ஒரு துச்ச சிப்பி. அவை கனமாக இருந்தது. கடவுளே, யாரும் அதிரடியாக வழக்கத்துக்கு மாறாக ஓடவில்லை. பரிதாபமான கொஞ்சு என்னும் வகை பயங்கரமானவை என்று தெரிகிறது. ஏமா, மீண்டும் நீயே முதலில் அந்த பொத்தானை அழுத்தப் போகிறாய். வாங்க பேயாகலாம். ஏய், தூங்காத. நமக்கு ஒரு சவால் நடக்குது. ஓ, நாங்க ஆரம்பிச்சு விடுத்தோமா? அப்புறம் எனக்கு நீல பக்கம் வேண்டும். அதுக்கு அருமை, ஏனெனில் இப்போது நான் முழு தியாட்டியையும் துர்நாற்றம் உள்ள கடல் பாசி உன்மேல் ஊற்றப்பையாவேன். இது சதுப்பு நிலத்தை போல துர்நாற்றம் விடுகிறது. அப்படியானா இப்போ நான் அது போல பத் சண்டை அவுட் இருக்க போறேன்னா? ஏன் இப்படி எனக்கு தண்டனை கிடைக்குது? எனக்கு எனது பர்ஃப்யூம் கூட இல்லையே. பண்ணிக்கும். ஆமா, நீ இப்போ அது தேவை. சரி மிராண்டா, அழுத்தும் பொத்தானை அழுத்துவதற்கு உன் வரிசை. மஞ்சள் தேர்ந்தெடுக்கிறேன். சரி, இப்போதான் உங்களுக்கு அனுப்புறேன். இல்ல, this is பழைய கழிவுகள். ஒரு வினாடி, நான் அதை கண்டுபிடிக்கணும். மிராண்டா, ஒரு பண்டைய விளக்கு. கதைகளின்படி அங்கு ஒரு ஜின் வசிக்கிறான். வாவின். நான் உன்னை காதலிக்கிறேன். அப்படின்னா அவர் 3 சித்திரைகளை போல உருவாக்கணும். நன்றாக தேய்க்க வேண்டும். உண்மையில ஒரு உண்மையான ஜீனியே. உண்மையில ஆசைகள். பிராண்டா, ஐயா, சரி சரி சரி. பணமே என்னை அப்படியே ஆக்கிச்சுது. என்ன நடக்கும் தான் இப்போதான் நடந்தது. அப்படி என்ன எலி? இல்ல, காத்திரு. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? Oh my gosh, இது அல்லாதீன் தீப் சுரம் தெரிகிறது. நீ என்ன செய்தது? அது என் தீபம் மற்றும் என் ஜினி. உன்னால் என்ன நடந்தது? என்ன உதவுங்க? என்ன இவங்க என்ன செய்தாங்க பாருங்க. இப்ப 4 நாட்டை வீசுறேன். Going to our lace through the gritty story right is trying it. Just like what you were this. You'd grab them with your sneaker. எனக்கு இந்த வால் எங்க இருந்து கிடைச்சிச்சு? நான் ஒரு மீனவள் அல்ல. ஜீனி, நீ என்ன பண்ணிட்ட? இங்கே வா. எனக்கு மீன் வால் வேண்டாம். உதவுங்கள். வாய்ஸ் படிஸ் திகலை எப்போதும் எல்லார்கள் அண்டுவன்ஸ். எனக்கு நிறைய பணம் கிடைச்சது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. முழு தொட்டி மிகவும் குளிர்ந்த ஏதோ ஒன்றால் நிரம்பியுள்ளது. உள்ளே என்ன இருக்கிறது என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது? நான் என் பற்களை கூட பயன்படுத்த முடியாது. உஃப், எனக்கு பனிக்கட்டிகளை உடைக்கும் சக்தி இருக்கலாம்.
பாருங்கள், குளிர் பிரச்சனைகளை மட்டுமே கொண்டு வருகிறது. அது நகைச்சுவையாக இல்லை. சரி, பார்க்கலாம். என்னிடம் கொடூரமான ஜெல்லி பீன்ஸ் இருக்கின்றன. என்ன என்ன சொல்றாய்? அது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கிறது. அப்போ வெப்பம் அதை மேலும் மோசமாக்கியது. எனக்கு தெரியும். நான் என் சக்திகளை பயன்படுத்த போகிறேன். அப்போ நான் அதை உடைக்க முடியும் அல்லது முடியாது. எனக்கு தோன்றுகிறது திட்டம் தோல்வியடைந்தது. ஓ இல்லை, எப்போதாவது தீ என் ஜெல்லி பீன்ஸ்களை காப்பாற்றி அவற்றை மீண்டும் ஒட்ட வைக்க முடியும். நாமும் அதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ஆமாம். ஓம் இல்லை, அது வேலை செய்யலை. மனிதா, என்ன காத்திருக்கிறாய்? நீ அதை ஒரு ஸ்ட்ரா மூலம் குடிக்கலாம். அது ஒரு புத்திசாலித்தனமான யோசனை. மேரி, நீ மிகவும் புத்திசாலி. அதற்காக நான் உனக்கு உதவுவேன். என் சக்திகளால் உன் பாட்டிலை உடனே உருகச் செய்கிறேன். ஓ நன்றி, இதை நான் இறுதியாக அனுபவிக்க முடியும். ஆமாம், இது ருசியாக இருக்கிறது. அருமை. 5 கையை உயர்த்துங்கள். இது என்ன பற்றி என்பதை பார்ப்போம். ஓ மேரி, நீ தொடங்கு. வாவ், எனக்கு ஒரு முழு பக்கெட் ஐஸ்கிரீம் கிடைத்தது. ஆமாம், ஆனால் இது மிகவும் சூடாகவும் உருகியதாகவும் உள்ளது. ஓ ஆவ், நான் அதை வாயில் கூட எடுக்க முடியவில்லை. இது மிகவும் சூடாக உள்ளது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான், என் பனிக்காற்று இந்த நிலையை காப்பாற்றும். இந்த ஐஸ்கிரீமை உறைய வைக்க அதை பயன்படுத்தலாம். பாருங்கள், இப்போது நான் இந்த ஐஸ்கிரீமை அமைதியாக நக்கலாம். இது கூட குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓஹா, நீ அதை பெற்றாய் பெண்ணே. என்ன? ஹே, உன்னுடையதை தர. வாவ், எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும். அவை எவ்வளவு சுவையாக உள்ளன என்று பார்ப்போம். ஓ, அவை உறைந்துள்ளன. ஆனால் அது பரவாயில்லை. நான் அவற்றை உடனே உருகச் செய்கிறேன். இப்போது அது முற்றிலும் வேறுபட்ட கதை. நான் அதை அனுபவிக்க முடியும். ருசியானது. ஓஹா, இது அற்புதம். முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். நான் தான். என்னுடைய மூடியின் கீழே என்ன இருக்கிறதுன்னு பார்ப்போம். ஏன் இது என்ன? இது ஒரு லாலிபாப் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது உருகிவிட்டது. ஆனால் பரவாயில்லை, அதை எப்படி சரி செய்வது எனக்கு தெரியும். டாடா, சில நிமிடங்களில் லாலிபாப் சுவைக்கலாம். ருசியாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. ஓஹா, என்ன பற்றி என்ன? வாவ், ஒரு முழு பாக்கெட் பாப்கார்ன். அதுதான் அதிர்ஷ்டம். காத்திரு, என்ன? ஓஹா, நான் சொல்ல வருவது, ஓ இல்ல, எனக்கு நிறைய பாப்கார்ன் கிடைச்சது. ஆனால் அதை நான் அனுபவிக்க முடியவில்லை. எல்லா துண்டுகளும் ஒன்றாக ஒட்டி கொண்டுள்ளன. அவை உறைந்து விட்டன. காத்திரு, இதை செய்யலாம். ஓ ஆம், அது ஒரு குளிர்ந்த மூச்சு. இது இப்போது முழுவதும் தண்ணீரில் நனைந்து விட்டது. இது சாத்தியமில்லை. இது உன்னால் அல்ல. அதை பற்றி பார்ப்போம். இந்த மலை போன்ற பாப்கார்னை விரைவில் உலர்த்த போகிறேன். அதற்கு நான் நிச்சயமாக வலிமையானவன். குளிர். நீ ஒரு முறை கீழே பார்க்க விரும்பலாம். உங்க பாப்கார்ன் நிலக்கரி குவியலா மாறிட்டது. ஓ என்ன? ஓ, இது உண்மையிலேயே எனக்கு நல்ல நாள் இல்லை. மேரி, நீயே இதை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய். ஹே, இந்த முறை நான் முதலில் செல்வேன். அருமை. இறுதியாக நான் ஒரு சரியான மதிய உணவை சாப்பிடப் போகிறேன். அஃப், இது என்ன மாதிரியான கிண்டல்? உஃப், இந்த பனிக்குள் கூட சாப்பிட முடியவில்லை. ஓ சரி, நீ அதை ஐஸ்கிரீம் போல சாப்பிடலாம். நான் முயற்சி செய்கிறேன். ஓ இல்லை, ஐஸை நாக்கால் தொடக்கூடாது என்பதை கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். ஓ ஜென், பிங்கோ, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. சுலபமாக இருங்கள். என் சக்திகளை பயன்படுத்துவதற்கு இது போதும். இப்போது மீதமுள்ள நூடுல்ஸை மீண்டும் சூடாக்கலாம். அவற்றை ஐஸ்கிரீம் போல சாப்பிடுவது நல்ல யோசனை அல்ல. இப்போது நாம் மதிய உணவை எடுத்துக்கொள்ளலாம். ஓ, எனக்கும் கொஞ்சம் வேண்டும். ஓஹா, அற்புதம். விலகி இரு. நீ இன்னும் உன் மூடியை திறக்கவில்லை. ஆம், அதற்கான நேரம் வந்துவிட்டது. ஓ, சாக்லேட்ஸ்.
சாக்லேட் மிகவும் மிருதுவாக இருப்பதால் அது உருகி இருக்க வேண்டும். ஆனால் அது பரவாயில்லை. திரவ சாக்லேட் மிகவும் சுவையாக இருக்கும். அதனால் அதை அமைதியாக அனுபவிக்கலாம். என் திறமைகளால் நான் திரவ சாக்லேட்டை திட சாக்லேட்டாக மாற்றி நான் விரும்பும் எந்த வடிவத்திலும் மாற்ற முடியும். இது அழகாக இருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமா ருசியானது. சாக்லேட் உங்க வாயில் உருகுகிறது. இது ஒரு பேக்கேஜ்ல இல்லாதது நல்லது. ஓ ஆப்ஸ், மன்னிக்கவும். அடடே ஜேன், உன் தலைக்கு என்ன? நான் முதலில் இருக்கவே விரும்பினேன். இது மீண்டும் சுவையானது. சாதாரண கப்கேக் போல தெரிகிறது. நாம் அது சாப்பிடலாம். ஐயோ, அது டெஃபினெட்லி வலிக்கிறது. ஆம், அது நல்லதாக இல்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை நக்குவது போதும். இது ருசியாக இருக்கிறது. ஓ, எனக்கு அதிர்ஷ்டம். என்னிடம் வாஃபிள்கள் இருக்கின்றன. அவை சூடாகவும் இருக்கின்றன. அதனால் அவை புது அருமை. நான் என்ன எரித்துக் கொண்டேன். ஓ, அவை மிகவும் சூடாக இருக்கின்றன. ஓப்ஸ். ஓ, என் வாயில தீப்பிடிக்கிறது. நாம என்ன செய்யலாம் மேரி? நான் உனக்கு உதவுகிறேன். ஓ, ரொம்ப நன்றி. குளிர்ந்தது. இது ரொம்ப சுவையா இருக்குது. சரி, வாவ், எனக்கு சிப் சோடா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு மார்மலேட் கண் இருக்குது. எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் முதலில் செல்வேன். மிகுந்த மதிய உணவுக்கு பிறகு ஒரு பானம் தேவை. ஓ, அது மிகவும் சூடாக இருந்தது. நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் மக்களை சிரிக்க வைக்கிறீர்கள். ஆனால் நான் என் மாம்பழக்கண் சாப்பிட முடியும். ஓ இல்ல, அது உடைந்து விட்டது. ஆனால் அது ஒரு மோசமான விஷயம் அல்லவாக இருக்கலாம். ஜேன், நான் உனக்கு பாதி கண் கொடுக்கிறேன். நீ எனக்கு சோடா கொடுக்க வேண்டும். சரி, எனக்கு பொருத்தமான கண்ணாடிகளும் உள்ளன. அதில் என் சூடான சிப் சோடாவை ஊற்றி பிறகு ஜெல்லி கண்களை உள்ளே போடுவோம். அது ருசியாக இருக்கும் என உறுதியாக இருக்கிறேன். கூல், இத பரிசோதிப்போம். அட, இது மிகவும் நல்லது. இப்போது கண். ஆமாம், அருமை. அற்புதம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் நீங்க மாமர்லேட் கப்புகளுடன் ஒரு குளிர்ந்த யோசனை கொண்டிருந்தீர்கள். சுற்றத்தை முடிக்க சிறந்த வழி. ஓ, அவை மாமர்லேட் என்று எனக்கு தெரியவில்லை. அதை நம்மால் சாப்பிட வேண்டும். அற்புதம். 1, 2, 3 கம்மி கரடிகள். அருமை. ஆஓ, ஆனால் நான் என்னுடையதை தொட முடியாது. அது மிகவும் சூடாக இருக்கிறது. சூடு. மற்றொரு பக்கம் என்னுடைய கரடி குளிர்ந்திருக்க வேண்டும். ஓ, அது உறைந்து விட்டது. ஆனால் அது என்னை நிறுத்தாது என நினைக்கிறேன். ஓ, உண்மையில் அது நிறுத்தும். நான் அதை மேசையில உடைக்க வேண்டும். ஓ, கவனமாக இரு. நிறுத்து. காத்திரு. அதை செய்யாதே. என் டெடி பியரை சிந்திடுவாய். ஓ, மன்னிக்கவும். காத்திரு. எனக்கு சக்திகள் உள்ளன. அதனால் நான் ஒரு உறைந்த கரடியை ஒரு சுவையான ஜெல்லி கரடியாக மாற்றுவேன். இதோ. அது ஒரு சிறந்த யோசனை. அதனால் என் கரடியை மாறாக உறைய வைக்கலாம். முடிந்தது. நான் கூட அதிகமாக செய்துவிட்டேன். நம்முடைய சக்திகளை எவ்வாறு சிறப்பாக கட்டுப்படுத்துவது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிங்கோ, உன் கையை கொடு. நம்முடைய கரடிகளை சேர்த்து வைப்போம். நாங்கள் ஒரு சிறந்த குழுவாக இருப்போம் என்று நினைக்கிறேன். சரி, முயற்சி செய்து பார்ப்போம். அது முடிந்தது. இப்போது நாம் அதை அனுபவிக்கலாம். ஈஹா, நான் கமிபியருக்கு எப்போதும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். அது வேகம். ஆனால் நான் என்ன காத்திருக்கிறேன். நானும் ஒரு கமிபியரை சாப்பிட நேரம்.